சகரனுக்குப் பிறகு அம்சமானும் பிறகு அம்சமானின் மகனான திலீபனும் கங்கையை பூமிக்கு கொண்டுவர தவம் செய்து முயற்சித்தனர். ஆனால் அவர்களின் முயற்சியால் கங்கையை பூமிக்கு கொண்டு வர முடியவில்லை. அவர்களின் வம்சத்தில் தோன்றிய பகீரதன் என்பவன் தனக்கு புத்திரபாக்கியம் உண்டாக வேண்டுமென்றும் கங்கையை பூமிக்கு வர வேண்டும் என்பதற்காகவும் தீயின் மத்தியில் நின்று கொண்டு கடும் தவம் புரிந்தான். பகீரதனின் தவத்தைக் கண்டு தேவர்களும் வியப்படைந்தனர். பகீரதன் பரமசிவனை வேண்டி கடும் தவம் புரிந்தான். பகீரதன் தவத்தை மெச்சிய பரமசிவன் அவனுக்கு முன்னால் தோன்றினார். கங்கையை பூமிக்கு கொண்டு வர வேண்டும் என தனது விருப்பத்தை பகீரதன் கூறினான். கங்கை பூமிக்கு செல்லும் போது அவனின் வேகத்தை தாங்குவதற்காக சிவபெருமான் தயாராக நின்றான். அதன் பிறகு கங்கை பூமிக்கு நோக்கி மிகவும் வேகமாக பாய்ந்து சென்றான். அவளின் எண்ணத்தை புரிந்து கொண்ட சிவபெருமான் கங்கையை அப்படியே தனது தலைமுடியில் தாங்கிக் கொண்டார். அதன் பிறகு சிவபெருமான் கங்கையை தன் சக்தியை குறைத்து கங்கையை 7 நீரோட்டங்களாக பிரித்து விட்டார். அதில் ஒரு நீரோட்டம் பகீரதன் பின்னால் சென்றது. அவ்வாறு சென்ற அந்த நீரோட்டத்தை பகீரதன் பாதாள லோகத்திற்கு அழைத்துச் சென்றான். கங்கை நீரோட்டத்தால் சகரனின் 60,000 ஆண்களும் சொர்க்கலோகம் சென்றனர். கங்கை வரலாற்றை விஸ்வாமித்திரர் கூறி முடித்தவுடன் அன்று இரவை கங்கை கரையில் கழித்தனர். கங்கையை கடந்து மீண்டும் நடக்கத் தொடங்கினர். அப்போது தொலைவில் விசாலம் என்ற நகரத்தை கண்டனர். அங்கு காசிபர் என்பவர் இருந்தார். காசிபருடைய சிறப்புமிக்க பல மகன்கள் இருந்தனர். அவர்கள் பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து அமிர்தம் எடுக்க நினைத்தனர். இது வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் மந்திரமலையை வாசுகியை கயிறாகவும் பயன்படுத்தினர். தனது பார்க்கடலை கடையும் போது மூளையும் அழித்து விடக்கூடிய ஆலகாலம் என்ற கொடிய விஷம் வெளிப்பட்டது. மேலேயே அந்த விஷத்தை ஏற்றுக்கொள்ளும்படி கூறினர். மந்திரமலையானது கடலில் மூழ்கி பாதாள உலகம் சென்று விட்டது. மந்திரமலை கடலில் மூழ்கி பாதாள உலகம் சென்று விட்டது. இதனால் தேவர்கள் கவலை அடைந்தனர். பாதாள ஆமை உருவத்தில் இருந்த மகாவிஷ்ணு மந்திரமலையை தனது முதுகில் சுமந்து கொண்டு மேலே வந்தார். இது போன்ற வரலாறுகளை குறிக்கொண்டு விஸ்வாமித்திரர் விசாக நகரத்தின் எல்லை ஓரமாக நடந்து சென்றார். மறுநாள் காலை எழுந்து தங்களது ஜபங்களை முடித்துவிட்டு மிதிலை நகரை நோக்கி நடந்தார். ஒரு சமயம் அகல்யையின் அழகில் மயங்கிய இந்திரன் கௌதமரின் உருவத்தில் வந்தான். பிறகு இந்திரன் அகல்யிடம் ஆசை வார்த்தைகளை பேசினான். இந்திரன் அகல்யை, நான் இப்பொழுது உன்னுடன் சேர விரும்புகிறேன். ஆகவே எனது ஆசையை நிறைவேற்றுவாள் என்று கூறினான். அப்போது கௌதம முனிவரின் வெளியில் சென்றிருந்தார். தனது கணவராகிய கௌதமரின் உருவத்தில் இந்திரன் வந்திருக்கிறான் என்பதை அகல்யை தெரிந்து கொண்டாள். அகல்யைக்கு கர்வம் கொண்டாள். ஆகவே அகல்யை இந்திரனுடன் சேர்ந்தாள். அதன் பிறகு அகல்யை இந்திரனிடம், எனது கணவர் வரும் நேரம் நெருங்கிவிட்டதாகவே உடனே நீங்கள் இங்கு சென்று விடுங்கள் என்று கூறினார். அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கௌதம மகரிஷி அங்கு தோன்றினார். நடந்த விஷயங்களை கௌதம மகரிஷி தனது ஞானத்தால் தெரிந்து கொண்டார். அதனால் பெரும் கோபமடைந்த கௌதம முகம் தீயைப் போல் ஜொலித்தது. கௌதமர் இந்திரனிடத்தை, கெட்ட எண்ணம் கொண்டவனை யாரும் செய்யக்கூடாத ஒரு பெரும் பாவத்தை செய்துவிட்டாகவே இன்று முதல் நீ ஆண்மையை இழந்தவனாய் கடவாய் என்று சாபமிட்டார். பிறகு கௌதமர் தன் மனைவியை பார்த்து, பெண்ணே, வந்து இருப்பது இந்திரன் என்பதை நீ தெரிந்து கொண்ட பிறகும் நீ அவனுடன் சேர்ந்தாய். இந்த பாவத்தை செய்த நீ காற்றையே உணவாக கொண்டு கல்லாக மாறக்கடவாய். பின் ஒரு காலத்தில் இங்கு சிறப்புமிக்க ராமன் வருவான். அப்போது ராமன் இந்த ஆசிரமத்தில் நுழைந்தவுடன் உனது பாவம் விலகி உன்னுடைய பழைய உருவத்தை அடைந்து பிறகு என்னுடன் சேருவாய். இவ்வாறு கூறி கௌதமர் தவம் செய்வதற்காக இமயமலைச்சாரலுக்கு சென்று விட்டார். அந்த நிலத்தை தானே உழுதான். அப்போது அந்த நிலத்தில் ஒரு அழகிய குழந்தையை கண்டான். அக்குழந்தை பூமாதேவியின் அம்சமாகும். ஜனகன் அந்த குழந்தைக்கு சீதை என்ற பெயர் சூட்டினான். சீதையை பெற்ற செய்தியை கூறிய ஜனகர் அடுத்து தனது தெய்வீக வில்லை பற்றி கூறினார். ஒரு காலத்தில் தக்ஷன் என்பவன் பெரும் யாகம் நடத்தினார். அந்த யாகத்தின் போது தக்ஷன் சிவனை மதிக்காமல் அவமதித்தான். அதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் அந்த யாகத்திற்கு கூடியிருந்த தேவர்களின் மீது கோபமடைந்தாள். ஆகவே சிவபெருமானை இறந்தவர்களை எல்லாம் கொல்வதற்காக தனது வில்லை எடுத்தார். அதனால் பயந்த தேவர்கள் சிவபெருமான சரணடைந்தனர். அதன் பிறகு சிவபெருமான் தேவர்களிடம் தனது வில்லை கொடுத்து விட்டு சென்று விட்டார். தேவர்கள் அந்த வில்லை தேவராதரிடம் கொடுத்து விட்டனர். ஜனகரின் முன்னோர்களில் தேவராதனும் ஒருவர். அவ்வாறு தனது முன்னோர்களின் மூலமாக ஜனகராஜன் சிவபெருமானின் வில்லை பெற்றார். இப்பொழுது அந்த வில்லை வளைப்பவர்களுக்குத்தான் சீதையை மணமுடித்து வைப்பதாக ஜனகன் அறிவித்திருந்தான். அந்த வில்லை கண்ட ராமன் அதை வளைப்பதற்கு அனுமதி கேட்டான். பிறகு விஸ்வாமித்திரம் ஜனகரும் ராமனுக்கு அனுமதி தந்தனர்.
அவ்வாறு அவர்கள் அனுமதி கொடுத்தவுடன் ராமன் அந்த வில்லை பூபோல மிக எளிதாக தூக்கினார். ராமன் அந்த வில்லை வளைத்து ஏற்றினான். அப்பொழுது அந்த வில்லை பயங்கர சத்தத்துடன் உடைந்து தரையில் விழுந்தது. இந்த வில் உடையும் போது ஒரு பெரும் இடி சத்தம் கேட்டது. ஜனகர் விஸ்வாமித்திரரை பார்த்து பேசினார். மரியாதைக்குரிய மாமுனிவரே அவர்களே, இந்த உலகில் யாராலும் அழைக்க முடியாத தெய்வீக வில்லை ராமன் உடைத்து விட்டான். ஆகவே ராமன் சீதை திருமணம் உடனே சிறப்பாக நடைபெற விரும்புகிறேன். இந்த திருமணத்தை இந்த மிதிலை நகரிலேயே செய்ய விரும்புகிறேன். ஆகவே தசரதனும் அவன் மனைவிமார்களும் மட்டுமல்ல அவரது உறவினர் நண்பர்களும் அவன் மனைவிமார்களும் மட்டுமல்ல அவனது உறவினர்களும் நண்பர்களும் இங்கு வர விரும்புகின்றேன். அதற்காக நீங்கள் எனக்கு அனுமதி வழங்க வேண்டும். இவ்வாறு ஜனகர் விஸ்வாமித்திரரை கேட்டுக்கொண்டதற்கு விஸ்வாமித்திரர் அனுமதி அளித்தார். சீதை திருமண சடங்கு பற்றி ஆலோசனை நடத்தினார். அடுத்த தினம் மிதிலை நகருக்கு செல்ல தயாரானார்கள். ரதங்களும் பல்லக்குகளும் தயாராயின. தசரத மன்னன் தனது படை வீரர்களுடன் மிதிலைக்கு சென்று அடைந்தான். இவ்வாறு தசரதன் வந்திருப்பதைக் கண்டு ஜனகன் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தான். தசரதன் அவரை சார்ந்த பெரியவர்களும் ஜனகனும் அவனை சார்ந்த பெரியவர்களும் கூடியிருந்த சபையில் ஒரு கோரிக்கை முன்வைத்து பேசினான். எனது மகள் சீதையை ராமனுக்கும் எனது மற்றொரு மகளை லட்சுமணனுக்கும் மணமுடித்து வைக்க விரும்புகிறேன். எனக்கு குசத்வஜன் என்ற இளைய சகோதரன் இருக்கின்றான். இப்போது அவன் சாங்காசிய நகரத்தின் அரசனாக ஆட்சி புரிந்து வருகிறான். அவனுக்கு மாண்டவி, கிருதகீர்த்தி என்ற 2 மகன்கள் உள்ளனர். மாண்டவியை பரதனுக்கும் கிருதகீர்த்தியை சத்ருகனுக்கும் ஆக மொத்தம் 4 திருமணங்களையும் ஒரே மணமேடையில் நடத்த விரும்புகிறேன். இதற்கு நாங்கள் கருத்துக்களை கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு ஜனகராஜன் தசரதனை மற்ற பெரியவன் கேட்டுக்கொண்டான். திருமணத்திற்கான நாள் நெருங்கிவிட்டதால் திருமண மண்டபம் நன்றாக அலங்கரிக்கப்பட்டது போல இது நல்ல வாசனை மலர்களால் மணப்பந்தல் அலங்கரிக்கப்பட்டது. சதானந்தரும் வசிஷ்டரும் யாகமடையை அமைத்தனர். திருமண நேரம் நெருங்கியது. விஸ்வாமித்திரரும் சதானந்தரும் யாகமடையின் அருகில் அமர்ந்தனர். வசிஷ்டர் யாகம் வளர்த்து திருமண சடங்குகளை செய்தார். பிறகு ராமனையும் சீதையையும் மணமேடையில் அமரச் செய்தனர். பல விதமான வாத்தியங்கள் முழங்க ராமரும் சீதையும் மாலை மாற்றிக்கொண்டனர். இவ்வாறு ராமர் சீதை திருமணம் முடிந்தது. ராமரும் சீதையும் விஸ்வாமித்திரன் காலில் விழுந்து வணங்கினார். விஸ்வாமித்திரர் அவர்களை பெரும் மகிழ்ச்சியுடன் எல்லாவித செல்வங்களும் பெற்று நீடோடி வாழ வேண்டும் என்று வாழ்த்தினார். இத்திருமணம் கைகேயின் சகோதரனான யுதாஜித் என்பவனும் தற்செயலாக வந்து கலந்து கொண்டான். கேகை நாட்டு மன்னனின் மகன் யுதாஜித் பரதனுக்கு தாய்மாமன் ஆவான். கேசன் நாட்டு மன்னன் பரதனை பார்க்க விரும்பினான். ராமன் சீதை திருமணம் முடிந்தவுடன் அதே திருமண மேடையில் லட்சுமணனுக்கும் ஜனகரின் மகளான ஊர்வசிக்கும் திருமணம் நடந்தது. இந்த திருமணம் முடிந்த பிறகு குசத்வஜரின் மகளான மண்டவிக்கும் பரதனுக்கும் திருமணம் நடந்து முடிந்தது. அதன் பிறகு கடைசியாக குசத்வஜரின் மற்றொரு மகளான கிருதகீர்த்திக்கும் சத்ருகனுக்கும் திருமணம் நடந்தது. இவ்வாறு 4 திருமணங்களும் ஒரே மேடையில் மிக சிறப்பாக நடந்து முடிந்தது.